பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாசம் வந்துருச்சு. அனைவரும் உல்லாசமா அதாவது நம்மளுடைய அம்மா அம்மா வந்து நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் வந்து குடியிருக்க ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒவ்வொரு வீட்லயும் அம்மன் வரும்போது, அதாவது ஆடி மாசம் வந்து என்னன்னா புது நீர் வருது. நிலத்தில் புது நீர் வந்து உட்புகுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால ஆடியில் காவேரி வருவதே ரொம்ப விசேஷமாக வரவேற்போம். ஆடி பெருக்கு அதை விட விசேஷமாக நம்ம வந்து அந்த நீரை வந்து ரொம்ப அந்த நீர்க்கரையில் உட்கார்ந்து நம்ம தாலி மாற்றுதல் சரடு மாற்றுதல் பண்ணும்போது அற்புத சக்தி கிடைக்கும். அதே சமயம் ஆடி பூரம் வளையல் மாற்றுதல் பார்த்தீங்கன்னா, வளையலுக்கு தாலி புடவைன்னு சொல்லிட்டு மங்களகாரக அத்தனையும் ஆடி மாசத்தில் அம்மனுக்கு சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மங்கள ரூபையான ஆடி மாசத்தில் அம்பாளை வரவேற்று அவளுக்கு ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு படிவத்திலும் அம்மன் வந்து எவ்வளவு உருவ வழிபாடில் நம்மளுக்கு வேறுபாடு காமிக்கிறாள். அவளுக்கு எந்தெந்த வகைகளில் உணவு வைக்கலாம், எந்தெந்த ராசினர்கள் எந்தெந்த உணவு வைத்தால் எவ்வளவு நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம், இந்த ஆடி மாசத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு எடுக்கலாம். இவங்களுக்கு வந்து அம்பாள் அப்படின்னாலே தாய்மை வடிவம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து 2 ரூபத்தில் வந்து அம்பாள்கள் வந்து நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஒண்ணு வந்து தாயாக வந்து நம்மளுக்கு நம்ம தாயின் பிறப்புறுப்பொழியாக வரும்போது அவள் நம்மளுக்கு உதவியாகி நம்ம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாள். அப்படி ஒரு அம்பாளாக வருவாள். இன்னொரு அம்பாள் மனைவியை ஒருத்தர் கல்யாணம் ஆன பிறகு அவங்க வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அம்பாளாக மாறுவாங்க. அதனால இரு தெய்வ அம்பாள்கள் எல்லாருக்குமே வேண்டும். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம அனைவரும் இரு தெய்வ வழிபாடுகளை கொண்டு வரணும். இரு தெய்வ அம்மன்களை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. ஒண்ணு அம்மையாக எடுத்துக்கலாம், இன்னொன்னு தம்பதி சகோதரராக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. இப்ப அம்மையாக எடுத்துக்கொள்ளும் தெய்வம் யாரு அப்படின்னா பாப்பாத்தி அம்மன். இந்த ஆடி மாசத்தில் மேச ராசிக்காரர்கள் வழிபாட வேண்டிய மிக அற்புத தெய்வம் அப்படிங்கிறது. ஏன் பாப்பாத்தி அம்மன் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம்னா, அவ வந்து நம்மளுக்கு மேசராசியில இருந்து 4ஆம் பாவத்தில் ஆடி வந்து நிக்குது. அதாவது சூரியன் வந்து கடகத்தில் வந்து 4ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாப்பாத்தி அம்மன் வந்து உங்களுக்கு அற்புத சக்தியை கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள். இது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா மேசராசிக்காரர்கள் வந்து பெண்களை அவ்வளவு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்கும். ஆனால் தன் தாய் மேல் அக்கறை அதிகமாக உள்ளவர்களாக இருப்பார்கள், தாய்ப்பாசத்தை மிஞ்சியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த பாப்பாத்தி அம்மன் வந்து குழந்தை பேருக்காக குழந்தைய வந்து இழந்த அதுக்காக அந்த குழந்தை பேர் காலத்துக்காக ஒரு பனை மரத்தில் அவளுடைய பிரபஞ்ச சக்தியெல்லாம் உருவாக்கி அங்கே தன் அந்த கொடி அந்த தொப்புள் கொடியை வந்து காய போட்டா அப்படிங்கலாம் வரும். அவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்தவள். இது வந்து என்னன்னா இந்த பாப்பாத்தி அம்மன் வழிபாடு வந்து உங்களுடைய மனதிடத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பெண் சாபங்கள் நிறைய உருவாக்கி வச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க வந்து பெண்களை பக்கத்திலே அண்ட விட மாட்டீங்க. உங்களை விரும்பி வரும் பெண்களை நீங்க அண்டவே விட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த பெண் சாபங்கள் நிறைய உருவாக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் விரும்பிய பெண்ணை மனமுடிப்பீர்கள். உதாரணம் ஒண்ணு சொல்லலாமா அப்படிங்கறத கேக்குறேன். ஏன்னா ராமர் தேடி வந்தால் சூப்பனகை அவளை அவமானப்படுத்தினா அழிவுகள் வந்தது அப்படிங்கிறது. அதே போல் உங்களால் அவமானப்படுத்திய பெண்கள் நிறைய உருவாகி இருப்பார்கள். அதனுடைய சாபத்தினால் ராமனோட அந்த சூப்பனகை சாபத்தினால் உருவாக்கப்பட்டது கணவன் மனைவி பிரிவு. அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவுகள் வந்து கணவன் ராமன் சீத்தை உறவு வந்து பிளவுகளாவே உருவான மாதிரி இருந்தது. அதே போல் பெண் சாபத்தினால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் போக்கி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாப்பாத்தி அம்மன். இந்த ஆடி மாச வழிபாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பாப்பாத்தி அம்மனுக்கு நீங்க நான்வெஜ் படையல் போடவே கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இதை வந்து ஆடி மாசத்துல இந்த பாப்பாத்தி அம்மனுக்கு நீங்க வந்து கூழு காய்ச்சி ஊத்துதல் அது வந்து ரொம்ப சிறந்த உணவாக இருக்கும். அதாவது கூழு காய்ச்சி ஊத்தும் போது அந்த கூழுடன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவை சேர்ப்பாங்க. நீங்க வந்து காரமான மோர் மிளகாயை வைத்து அந்த கூழு காய்ச்சல் ஊத்துதலை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிக சிறந்த உங்களுக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய பாப்பாத்தி அம்மன் வழிபாட்டில் வந்து இதுதான் அம்மன் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. நீங்க அணியக்கூடிய வளையல் அதெல்லாமே பாத்தீங்கன்னா
பெண்களாக இருந்தால் ரெட் கலர் வளையல்கள் அணிவது சிறப்பாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் அம்மன் கோயிலில் ரெட் கலர் கயிறு வந்து கெட்டுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நல்ல கனகாமர பூக்களை அணிந்து வருவது சிறந்த பயனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் 2 அம்மனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு அம்மன் வந்து பாப்பாத்தி அம்மன் சொல்லிட்டேன். இன்னொரு அம்மன் ஏகாம்பரநாதர் உள்ள காஞ்சி காமாட்சி ஏகாம்பரநாதம் சேர்ந்து இருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் கோயிலை வழிபாடு பண்ணுவது சிறந்த பலனை கொடுக்கும். இது 2 வழிபாடும் உங்களுக்கு பிறவி பயனை நீக்கி பெண்களால் வரக்கூடிய சாபங்கள், மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சாபங்கள், ஆண்களுக்கு மட்டும் பெண் சாபம் வரும்னு நினைக்காதீங்க, பெண்களுக்கும் பெண் சாபம் வரும். அதனால் பெண் வந்து ஒரு மாமியார் கொடுமைப்படுத்தும் போது அந்த மாமியார் மருமகளை சபிக்கிறதும், அம்மா வந்து மகளை சபிக்கிறதும், தங்கை வந்து அக்காவை சபிக்கிறதும், அக்கம் பக்கத்தினர் சாபங்கள் வாங்குவதும், இதெல்லாம் உங்களுக்கு பெண்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய தன்மை மேசராசிக்கு உண்டு. அதனால் அவங்களும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வழிபாடுகளை பாப்பாத்தி அம்மன் வழிபாடு வந்து ஆண்களுக்கு தான் பெண் சாபம் வரும்னு நினைக்காதீங்க, பெண்களுக்கும் பெண் சாபம் கொடுக்க தெரியும், பெண்களுக்கு பெண்களே சாபிப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் பெண் சாபம் வருவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதற்கு இந்த வழிபாடு முறைகள் இந்த ஆடி மாசத்துல பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தில் வளையல் சொல்லியாச்சு, சேலை நம்ம அணியக்கூடிய சேலை வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை வருது இந்த ஆடியில் 5 வெள்ளிக்கிழமையில் என்ன சேலைகள் அணியலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு உடைய அணியஞ்சால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இளஞ்சிவப்பு ரொம்ப அதாவது மிளகா வத்த கலர் அல்லது இளஞ்சிவப்பு அப்படிம்பாங்க. மிளகா வத்தல்ல மிளகா பழ கலர் அப்படிம்பாங்க. அந்த கலர் சிவப்பு அணியும் போது உங்களுக்கு அணிந்து நீங்க வந்து அம்மன் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது இந்த அம்மன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து தன்னைத்தானே ஒரு இரக்க மனப்பான்மை தோன்றும், எல்லாரையும் சாந்தமா நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகும் அப்படிங்கிறது முக்கியமானது. தன்னுடைய சாந்தத்தன்மையும் அமைதித்தன்மையும் உருவாக்குவதற்கு மேசராசிக்காரர்கள் இந்த கலர், அதாவது இளஞ்சிவப்பு கலரை ஆடைகளாக அணியலாம். அம்பாளுக்கு போட வேண்டிய மலர்கள் வந்து கனகாமர மலர்களை நான் சொல்லியிருக்கேன். நீங்க வைக்க வேண்டிய மலரும் மலர்களை வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு நைவேத்தியமாக பழங்கள் வந்து என்னன்னா வாழைப்பழம் கண்டிப்பா வச்சே ஆகணும். 2 வாழைப்பழம் வந்து அம்பாளுக்கு வாழைப்பழம் தான் இங்க முக்கிய நைவேத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போக நீங்க வந்து இந்த ஆடி மாசத்தில் உங்களுடைய பலன் எப்படி இருக்கும்னா, அதாவது மேசராசிக்காரர்களுக்கு ஆடி மாசம் இந்த அம்மன் வழிபாடுனால் என்ன பலன் கிடைக்கும்னா, தாய் வீட்டு சொத்து சுகங்கள் கிடைக்கும், தாயின் அன்பு ஆதரவு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனை வாகனங்கள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாசம் அம்மன் வழிபாடில் நீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வீடு மனை பிளஸ் அதுக்கு ஒரு வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் சொன்னா படிப்பில் வந்து சிறந்த படிப்பு கல்வியாளர்களாக திகழ்வதற்கு சிறந்த ஒரு இது கிடைக்கும், நேரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயணங்கள் வந்து தடையில்லாத பயணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அதனால இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் நீங்க வந்து இந்த வழிபாடுகளை எடுக்கும்போது மிகச்சிறந்த நற்பயன்கள் உங்களை தேடி வரும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகேங்களா? இதே போல் நிறைய ஆடி மாதத்துக்கு அடுத்து ரிஷபராசி மிதுன ராசி எல்லாத்தையும் உங்களுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டு வரேன். ஆடி மாசம், அந்த ஆடி மாசத்தில் வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளி, ஆடி பூரம் வந்து மிக சிறந்த ஒரு இதா இருக்கும், நம்மளுக்கு ஒரு நற்பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய் அன்றும் ஆடி செவ்வாய் ஒவ்வொரு மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஆடி செவ்வாய் அன்றும் அவங்க வந்து என்னன்னா ராகுடைய சாரம் வாங்குவதாக தெரிகிறது. அதனால் இவங்க என்னன்னா ஆடி செவ்வாயில் இவங்க வந்து வெளி மதத்தினர் வெளி இனத்தவர்களுக்கு, அதாவது கஷ்டப்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு உணவு அளித்தல் மிக சிறப்பாக இருக்கும். நாகாத்தம்மா வழிபாடு மிக சிறந்த நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. இந்த ஆடி மாசத்தினுடைய ராகு அம்சம் வருவதனால் மேசராசிக்காரர்களுக்கு இவங்க வந்து என்னன்னா நாகதோஷங்கள் நிறைவேற்றப்பட வேண்டியத பரிகாரமாகவும் இது இருக்கு. ஆடி மாசத்தில் நாகதோஷ பரிகாரங்களும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம வந்து ஆடி வெள்ளியில் வந்து இவங்க வந்து
ஆடி வெள்ளியில் நாகாத்தம்ம கோயில்களுக்கு பால் புற்றுகளுக்கு பால், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கொடுப்பது மிக சிறந்த நற்பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால ஆடி செவ்வாய் என்றும் ஆடி வெள்ளி அன்றும் நீங்க ஆடி செவ்வாய் என்று உணவு தானமும், ஆடி வெள்ளி அன்று புற்றுகளுக்கு பால் அந்த மாதிரி கொடுப்பது மிக சிறந்த நற்பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஆடி பூரத்து அன்று, ஆடி பூரம்ங்கிறது என்னன்னா அம்மா வந்து நிறமாசமா வயிற்று கர்ப்பிணியாக இருக்கிற மாசம். அதில் மேசராசிக்காரர்கள் அந்த அம்பாளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஆடி பூரத்தன்று அவங்க வந்து வளையல்கள் வாங்கி போடுவது மட்டும் அல்லாமல், வளையல் எல்லா ராசிக்காரங்களும் வாங்கி கொடுக்கணும். அது வந்து நீங்க ரெட் கலர் வளையல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் பத்தாது, நீங்க வந்து என்னன்னா பால் வந்து வாங்கி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவது சிறந்த பலனை தரும். இது வந்து தாயை குளிர்வித்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய அழுத்தம் வந்து இந்த தாய்க்கு குளிர்விக்கும் போது உங்கள் மனம் வந்து ரொம்ப சாந்தம் அடையும். அதனால இந்த ஆடி வெள்ளியில், ஆடி பூரத்தில், ஆடி பெருக்கில் இந்த நான் சொன்ன மூன்றையும் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சது. இந்த பரிகாரம் செய்யும் போது இது வந்து மனம் சார்ந்த விஷயத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப பாதிப்படையக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த பரிகாரத்தெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனமும் உடலும் ஒன்றிணைந்தால் மேசராசிக்காரர்கள் சிறந்த மனிதர்களாக எல்லாருக்கும் காட்சி தருவீங்க. உங்க மனம் ஒண்ணு சொல்லும், உங்க உடல் ஒண்ணு செய்யும். இந்த மாதிரி 2 விதமான செயல்கள் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த பரிகாரங்கள் ஆடி மாசத்தில் மனதை தெளிவுபடுத்துவதற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள், மேசராசிக்காரர்களுக்கு மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பரிகாரம்னா ஆடி மாச பரிகாரம் எடுத்து பண்ணீங்கன்னா மிக சிறந்த பலனை தரும். அது இந்த வருடத்தில் உள்ள ஆடி மாத பரிகாரம் இதுதான். ரொம்ப சிறந்த பலனை பெற்று வாழ்க்கை வளமான வாழ்வை பெறுவதற்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.